ரெட்டேனோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, கோப்பா அமெரிக்கா. கோப்பா அமெரிக்காவோட ஃபைனல் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அதோட சாம்பியன்ஸ் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அர்ஜென்டினா. ஸோ இந்த மேட்ச் பத்தி பேசுறத தாண்டி இந்த மேட்ச்ல இருந்த ஆரா, மெஸ்ஸி. மெஸ்ஸிங்கிற ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் கோட். என்ன வேணா சொல்லலாம் அவர பத்தி. ஸோ அவர் வந்து அவரோட ஃபைனல் கேம் அவரோட நேஷனல் டீமுக்கு அவர் வந்து விளையாண்டுட்டு வெளியே போயிருக்காரு. ஸோ இத பத்தி நம்ம இந்த வீடியோல பேச இருக்கோம். சில சில வதந்திகளும் இருக்கு. 2026 FIFAல அவர் விளையாண்டுட்டு தான் வெளியே போக போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற வதந்தியும் இருக்கு. அது வதந்தியா இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அதை பத்தி எல்லாம் பேசுவோம். தவிர கோப்பா அமெரிக்காவோட ஃபைனல் மேட்ச் இந்த கோப்பா அமெரிக்கா இந்த சீசன் பத்தி நம்ம கூட வழக்கம் போல ஸ்ரீவர்சன் இணைந்திருக்காரு. ஸ்ரீவர்சன் வணக்கம். இந்த கோப்பா அமெரிக்கா ஃபைனல் அண்ட் டிராஃபி அப்புறம் ரெட் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கோப்பா அமெரிக்கா 2024 பேக் டு பேக் வந்து அர்ஜென்டினா வந்து பேக் டு பேக் கோப்பா அமெரிக்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கோப்பா வந்து 2020ல நடக்க வேண்டியது கோவிட்னால 21ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து மெஸ்ஸி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட கரியர்ல வந்து இது கோப்பா வந்து வின் பண்ணியிருப்பாரு. அவருக்கு அது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரோஃபி தானே அந்த 2021 ஆமா. பண்ணது. ஸோ ஒரு மேஜரான இன்டர்நேஷனல் ட்ராஃபி வந்து அதுல வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2022ல FIFA வந்து வின் பண்ணாங்க. ஸோ 2024 ஸோ இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லயே ஃபேவரட்ஸ் தான் நினைக்கிறேன். சுத்தமான ஒரு டிபிக்கல் கோப்பா அமெரிக்கா டோர்னமெண்ட் மாதிரி தான் போயிருக்கும் போல. அந்த சண்டைகள், அந்த ஃபவுல்ஸ், இந்த டேக்கிள், இந்த எல்லாமே. இந்த ஃபைட்டு ஃபைட்டு. பாத்தீங்களா? அப்புறம் இந்த கோச்சிங் ஸ்டாஃப், மேனேஜருக்குலாம் ரெட் கார்டு குடுக்குறது. ஆக்சுவலா நமக்கு வந்து பார்க்கும்போது எப்படின்னு தெரியல. யூரோ பார்க்கும்போது அப்படியே நம்ம எப்படி என்ன சொல்றது, ஓ மேட்ச் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கோப்பா அமெரிக்கா பார்த்தா போடுறா நீ மேட்ச போடுறா, எவன்டா அடிக்க போறான், எவன்டா அடிச்சு நாரும் வாடா பாப்போண்டான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த என்டர்டெயின்மென்ட்டாவே போயிடுது. தாண்டி இந்த ஃபைட்டு, இந்த ரிவல்ரி, இந்த இதெல்லாமே வந்து செம்ம மாசம். பேஷன்னு. அதான் அந்த நீங்க செமி ஃபைனல்ல கூட பார்த்திருப்போம். அந்த பிராலு. இதுக்கு உருகுவேக்கும், கொலம்பியாக்கும் நடந்த மேட்ச்ல வந்து இந்த கொலம்பியன் ஃபேன்ஸ் வந்து உருகுவே பிளேயர்ஸ் பிளேயர்ஸோட ஃபேமிலிஸ வந்து அட்டாக் பண்றது. ஃபேன்ஸ் அட்டாக் பண்றது. இப்படிலாம் வந்து நெறைய சண்டைலாம் வந்துச்சு. ஸோ ஓவராலா வந்து அ நெறைய பேர், அதாவது ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. செலிபிரிட்டீஸா இருக்கட்டும், எக்ஸ் பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து ரொம்ப தே டிட் எ வெரி புவர் ஜாப் கண்டக்டிங் திஸ் டோர்னமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோப்பா எ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸா இருக்கட்டும், அதே மாரி கிரவுண்ட் ஃபெசிலிட்டீஸா இருக்கட்டும், ஃபுட்பால் கிரவுண்டோட குவாலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே நெறைய இடத்துல வந்து டர்ஃப் இல்லாம இன்னும் கிராஸ் டர்ஃப் காம்பினேஷன்லயே வந்து போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான இதுவா இருக்காது. ஃபீல்டா இருக்காது. ஆ ஸோ மோரோவர் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் நெறைய ரைஸ் பண்றாங்க. ஆ அடிக்கடி வந்து இந்த மாரி ஆடியன்ஸ்ல வந்து ஏன் வந்து ஃபைட்ஸ்லாம் பிரேக் ஆகுது இந்த மாரி. அது மாரி நேத்து ஃபைனல்ஸ்ல கூட நம்ம பார்த்துருப்போம். 30 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. ஆ ஃபைனல் ஸ்டார்ட் ஆக. ஏன்னா வந்து இந்த மயாமில வந்து அந்த ஃபைனல் நடக்கிற கிரவுண்ட்ல மெஸ்ஸி ஃபேன்ஸ் பார்க்க வந்த ஃபேன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம சில ஃபேன்ஸ் வந்து இதுக்கு வந்துட்டாங்க. ஆமா. பிட்சுக்கு வந்துட்டாங்க. பிட்ச் இன்வைட் பண்ண கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதால வந்து டிலேயா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அந்த கிரவுட கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி வெண்ட் சிச்சுவேஷன். வழியாலாம் உள்ள போனாங்க. ஆக்சுவலா நீங்க சோசியல் மீடியால அந்த வீடியோ ரொம்ப வந்து வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. வெண்ட் வழியா உள்ள போனது, சின்ன பசங்க, பொண்ணுங்க எல்லாம் வந்து மூச்சு விட முடியாம திணறிட்டு அந்த கூட்டத்துல நெருக்கடியில வந்தது. ரொம்ப ஆமா. புவர் தான். எல்லாருமே இந்த மாரி ஃபேன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யுஎஸ்ஏக்கு வந்து ஒரு போஸ்ட் பண்ணவே தெரியல. ரொம்ப எம்பாரசிங்கா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆமா. கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இப்ப நடந்த இதெல்லாம் வந்து எத்தன கிரவுடு கெப்பாசிட்டி வந்து அதிகமா தான் இருக்கு. நெறைய மேட்ச் வந்து NFL ஸ்டேடியம்ல தான் நடந்திருக்கும் போல. இந்த ஹியூஸ்டன் டெக்சன்ஸோட NRG ஸ்டேடியம்மு, கௌபாய்ஸ் டாலஸ் கௌபாய்ஸ் ஸ்டேடியம்மு, இது எல்லாமே பெரிய ஸ்டேடியம் தான். உங்களுக்கு டாலஸ் கௌபாய்ஸ் ஸ்டேடியம்ல 1,00,000 பேர் உட்காரலாம். அந்த ஸ்டேடியம்ல. இந்த NRG ஸ்டேடியம்ல 80,000 பீப்பிள் உட்காரலாம். ஸோ அத்தனைக்கும் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸ கம்பேர் பண்ணையில ஒரு 40, 50,000 பேர் அதிகமா உட்கார்ற மாரி தான் இருக்கு. நெறைய ம். ஸ்டேடியம்மு. இருந்தாலுமே ஏன் இந்த மிஸ்மேனேஜ்மென்ட் இந்த மாரி ஏன் நடக்குது அப்படின்றது வந்து தெரியல. குளோபல் ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து இதுக்கு பயப்படுறாங்க. 2026 FIFA வந்து இங்க நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சர்னிங்கா இருக்குன்னு சொல்றாங்க.
ஃபேன்ஸ் அதுக்குள்ள இவங்க வந்து எல்லாத்தையும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை, இந்த ஸ்டேடியம்ல இருக்கிற செக்யூரிட்டி பிரச்சனை, இதெல்லாம் இவங்க சரி பண்றாங்களா என்னன்றத பார்க்கணும். ஸோ மேட்ச்ன்னு பார்த்தோம்னா வந்து 2 விஷயத்த வந்து முக்கியமா 3 விஷயம் வந்து முக்கியமா பேச வேண்டியிருக்கு. இந்த மேட்ச பொறுத்து. மேட்ச் இன் த சென்ஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். இது வந்து ஒரு 1-0 மேட்ச் தான். ஸோ அதுவும் வந்து 112த் மினிட்ல லாட்டரோ மார்டினஸோட பிரில்லியன்ஸ், இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு கோல். ஸோ அத தாண்டி வந்து மத்தபடி வந்து மேட்ச்ல பெருசா பேச ஒண்ணும் இல்ல. ஆ ஸோ நெறைய ஷாட்ஸ் வந்து எடுத்தாங்க 2 டீமுமே. கொலம்பியா வந்து 19 ஷாட் எடுத்திருக்காங்க. அர்ஜென்டினா வந்து 11 ஷாட் எடுத்திருக்காங்க. பட் ஆன் டார்கெட் பார்த்தோம்னா, கொலம்பியா வந்து 4 ஷாட் தான் ஆன் டார்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அர்ஜென்டினாவுமே வந்து 50% ஆஃப் த ஷாட்ஸ் தான் ஆன் டார்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நெறைய ஒரு முக்காவாசி டிஃபென்சிவ் பேட்டிலா தான் போச்சு இந்த கேமு. அது இல்லாம இன்னும் ஒரு 3 முக்கியமான விஷயம். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொலம்பியன் லெஜெண்டுன்னு சொல்லிக்கலாம் அவர. ஆ இவரு ஹாமி ராட்ரிகஸ். அவருடைய பெர்ஃபார்மன்ஸு கொலம்பியன் நம்பர் 10. ஸோ அதே அவருக்கு வந்து இது மோஸ்ட்லி வந்து கடைசி ஒரு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் அவரும் வந்து எண்ட் ஆஃப் த இதுல இருக்காரு. 33 இயர்ஸ் ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயர். ஸோ ஆ 6 அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த இந்த கோப்பா அமெரிக்கா டோர்னமென்ட்ல. ஸோ அவருக்கு வந்து ஒரு முக்கியமான கேமா இருந்துச்சு நேத்து. ஸோ நெறைய கொலம்பியன் ஃபேன்ஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஃபைனலி வந்து நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம் கொலம்பியா. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு அதுவும் மேட்ச் வேற ஒரு 0-0வா போயிட்டனால ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கொலம்பியன் ஃபேன்ஸ் வந்து இந்த 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 கோப்பா அமெரிக்கா ஃபுல்லாவே ரொம்ப அராத்து, விளையாட்டு, ரொம்ப ஆட்டமும், பாட்டும், பாடல், கொண்டாட்டமா தான் இருந்தானுங்க கொலம்பியா ஃபேன்ஸு. ஸோ அவங்க வந்து முக்கியமா அவங்க ஃபேவரைட் ராட்ரிகஸ்க்காக இந்த டோர்னமெண்ட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவரு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு விளையாடுறாரான்னு பார்ப்போம். அடுத்தடுத்த கோப்பா அமெரிக்கா டோர்னமெண்ட்ஸ்ல. ஸோ அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து அர்ஜென்டினா லெஜெண்ட் டி மரியா. அவருக்கு வந்து கடைசி மேட்ச் அப்படின்னு வந்து ஆ நம்ம நம்ம பார்த்தோம். ஸோ நேத்து. அர்ஜென்டினால மொத்தம் 3 பேர் இருக்குல்ல. மெஸ்ஸி, டி மரியா மெஸ்ஸி, அண்ட் டி இன்னொருத்தரு மரியா இவரு. ஸோ மெஸ்ஸி வந்து ஸ்பெக்குலேட் பண்றாங்க. மேபி 2026 இது FIFA விளையாடுவாரா இல்லையா அப்படின்னு. பட் தெரியல எனக்கு கரெக்ட்டா. அது எப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டிமரியா ரிட்டயர்மென்ட் வந்து ஆ இது பண்ணாரு. அனவுன்ஸ் பண்ணாரு. இந்த மேட்ச் தான் அவரு கடைசி அப்படின்னு வந்து அவரு சொன்னாரு முன்னாடி. ஸோ அ நைஸ் டூ சி டிமரியா வந்து இஃப் டிமரியா மெஸ்ஸி கூட இஃப் இட் இஸ் ஹிஸ் லாஸ்ட் மேட்ச் நைஸ் டூ சி தெம் கோ அவுட் வித் த ட்ராஃபி. ஒரு இன்டர்நேஷனல் ட்ராஃபி. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து முக்கியமா பேசுறது மெஸ்ஸியோட இன்ஜுரி. ஆ கேமோட 36த் மினிட்ல கோல் லைன் கிட்ட ஒரு டாக்கிள். அன்பார்ச்சுனேட்லி அந்த டாக்கிள் வந்து ஸ்லிப் ஆயி அந்த லேண்ட் வந்து தப்பான லேண்டிங் இருக்கும். ஃபுட் வந்து தப்பான தப்பா லேண்டிங். லேண்டிங் இதாயிட்டு, அப்புறம் ஆமா. இவரு வந்து வேற ஆங்கிள்ல தான் வேற வேற ஆங்கிள்ல தான் அவர் அடிக்கிறாரு. வேற கால்ல கரெக்ட். தான் வந்து டிஃபெண்டர் அடிக்கிறாரு. அது பெரிய அடிலாம் இல்ல. அதெல்லாம் மெஸ்ஸிக்கு அடியே இல்ல சொல்லப்போனா. அந்த ஆமா. அளவு அதுக்கு முன்னாடி அடி வெளு வாங்கிட்டு தான் விளாண்டுருக்கான். ஆனா இந்த இது வந்து லேண்டிங் மிஸ்டேக்கா கால் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு லப்பர் மாரி வளர்ந்திருக்கு. ரொம்ப வித்தியாசமா வளர்ந்துருந்துச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் வித்தியாசமா வளஞ்சு இல்ல அந்த மாரி எனக்கு ஆக்சுவலா அது எனக்கு தெரியும். அந்த அதே எக்ஸாக்ட் மாரியே வந்து எனக்கு ஒரு வாட்டி ஆயிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சின்ன வயசுல. ரொம்ப கொடூரங்க. ரொம்ப வலிக்கும். ஒரு 8 வயசு, 9 வயசுல இருக்கும்போது விளையாடும்போது அப்படிதான் ஆச்சு. எனக்கு அதே மாரி தான் வீங்குச்சு. அது இம்மீடியட்டா ஆயிரும் அது. பட் ஆனா மெஸ்ஸி அது எப்படிதான் தெரியல. அதுதான் ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கும் நம்மளுக்கும் அதான் டிஃபரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அவங்க அத வந்து அப்படியே ஷ்ரக் ஆஃப் பண்ணி கன்டின்யூ பண்ணான் அவன் விளையாட. ஒரு 60 எவ்வளோ ஒரு 64த் 62nd மணி வரைக்கும் விளையாண்டான்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் தான் மெஸ்ஸி சப் பண்ணாங்க. அது நம்ம பார்த்திருப்போம். அந்த இமேஜஸ், வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தோம். கால் அப்படியே ஃபுல்லா வீங்கிருச்சு. ம். பயங்கரமா. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னீங்க அந்த இன்ஜுரி வந்து முக்கியமா பேச வேண்டியது. அந்த இன்ஜுரிய விட உட்கார்ந்து பெஞ்ச்ல உட்கார்ந்து அழுத விஷயம் தான் பேச வேண்டியது. மேட்ச் தோத்துட்டேன்னு அழுகல. எல்லாத்துக்கும் கிளியரா தெரியும். டிராஃபி தோத்துட்டோம்னு அழுகல. என்னால கோல் போட முடியல. இதெல்லாம் இல்ல. மேட்டர் என்னன்னா, ஃபைனல் கேமு. என்னால ஏன் வந்து பினிஷ் பண்ண முடியல? கேம ஏன் நான் பினிஷ் பண்ணாம வெளிய வந்துட்டேன்? எனக்கு இவ்வளவு ஹோப், இவ்வளவு சப்போர்ட்ஸ் எனக்கு இருக்கு, இவ்வளவு லவ் இருக்கு. இந்த இடத்துல நான் ஏன் பினிஷ் பண்ணலன்னு சொல்லி அதாவது இந்த ரொனால்டோ, மெஸ்ஸி எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு பக்கம் கிரே பேபீஸ் நம்ம கலாய்ச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து என்னென்னவோ பண்ணிட்டானுங்க இவனுங்க. பண்ணாதே இல்லன்ற மாரி எல்லாமே பண்ணிட்டு, இன்னும் ஒரு பச்சை குழந்தை மாரி இன்னைக்கு வந்து புது பையன் வந்து, ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணாம போயிட்டேங்க. அதனால நான் அழுகுறேங்க அப்படின்னு உட்கார்ந்து அழுகுற மாரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க பார்க்கல. நம்மலாம் அது இப்படி அந்த இதுவே அந்த பண்ணலையே. அந்த ஃபீல் என்னன்னு நான் நெனைக்கிறேன்னா, ஐயோ! நம்ப வந்து இப்போ
மேட்ச் ஃபுல்லா விளையாட முடியலையே அப்படின்றது ஒண்ணு. 2வது வந்து இப்ப டீமுக்கும் நம்ம தேவை இருக்கு. 0-0 தான் இருக்கு மேட்சும். ஸோ நம்ம ஃபுல்லா விளையாடி ஒருவேள கொலம்பியா வின் பண்ணியிருந்தாங்களான்னாலும் மேபி மெஸ்ஸி அழாம இருந்திருக்கலாம். ஒருவேள. ம். சரி ஓகே நம்பளும் வந்து நம்ம கடைசி மேட்ச் ஃபுல்லா நம்ப வந்து எஃபோர்ட் போட்டோம். நீங்க ஃபேஸ் வேற விப் பண்ணி அழுகுறது வேற. அதாவது ஆமா. தேம்பி, தேம்பி, தேம்பி 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 அதான். அதுதான் அந்த ஃபீல் வந்து அதுதான் ரொனால்டோவுக்கும் அதே தான் ஃபீல் ஆகும். இந்த போன வருஷம் இந்த FIFAல வந்து தோக்கும்போது, ம், ஏன்னா ம், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அது ஒரு ஃபீலு. நம்ப ஜெயிக்க முடியலையேன்றது 2வது ஃபீலு. நம்ப இருந்து ஒண்ணும் ம், பண்ண முடியலையேன்றது ஒரு ஃபீல். அதே மாரி தான் மெஸ்ஸிக்கும். ஐயோ! நம்ப வந்து இதுவாயிட்டோமே இப்ப அதுவே ஒரு 2-0 அர்ஜென்டினா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-0வோ, ம். 3-0லோ இருந்திருந்ததுன்னா, மேபி மெஸ்ஸி அவ்ளோ ஃபீல் பண்ணாம இருந்திருக்கலாம். அவ்ளோ அழாம இருந்திருக்கலாம். பட் அந்த 0-0 ஐயோ! மேட்ச் இன்னும் வேல வந்து கடமை முடியலையே! அதுக்குள்ள நம்ம வந்து விளையாட முடியாம வெளில வந்துட்டோமே அப்படின்னு. அதான் நீங்க சொல்றது தான். அந்த சின்ன பசங்க மாரி ஒரு அந்த தேம்பி தேம்பி அழுவுறதா இருக்கட்டும். அதுதான் அந்த ஒரு இதுதான் வந்து மேபி 2026 FIFA வரைக்கும் விளையாட வைக்குமோ அவர அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பட் தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அதான் அந்த எய்ம் அந்த இது அ அந்த வாண்ட் டூ பிளே ஃபுட்பால் இந்த விளையாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறது தான். பட் அவ்ளோ நேரம் அவ்ளோ அது ரிஸ்க் பண்ணி தான் விளையாடினாரு அவ்ளோ நேரமும். அது ரோட்ரிகஸ் பத்தி விளையாடியிருந்தா ரொம்ப ரிஸ்க்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா வந்து ரோட்ரிகஸ் பத்தி சொன்னீங்க. 2014ல வந்து ஆக்சுவலா செக் பண்ணுங்க. எனக்கு தெரியல. ஃபிஃபால வந்து மேன் ஆஃப் தி டோர்னமென்ட் நெனைக்கிறேன். அல்லது வந்து ஒரு முக்கியமான ஷைன் பண்ண ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு. 2014ல. பினாமினல் பயங்கரமா வந்துட்டு இருந்த ஒரு பிளேயர். பிறந்த நாள் ரியல் மேட்ரிட் எடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா அதுக்கு முன்னாடி எடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ ரியல் மேட்ரிட் போறாரு. அங்க போய் பெருசா ஒண்ணும் பண்ணல. அப்படியே தான் போச்சு. பண்ணலன்னு சொல்றது ஏதோ இருந்துச்சுன்ற மாரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு பெரிய விளையாடினாரு. லோனு. ம். சட்டிலான கெரியரா தான் இருந்துச்சு. பெருசா டெமர்ஜ் சைன் ஆகல. அதுக்கடுத்து மத்தவங்க அதோட பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்ற மாரி இருந்துச்சு. ரோட்ரிகஸ் பெருசா தெரியல. வெளிய தெரியல. ஆனா இந்த டோர்னமெண்ட் வந்து ரோட்ரிகஸ்க்கு ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் அமைஞ்சது. எதுவரை அப்படின்னா, உருகுவேயோட செமிஃபைனல் மேட்ச் வரைக்கும். அதுக்கு முன்னாடியே அவர் சைன் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. அவரோட கம்பேக்ன்றது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா உருகுவே மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆக்சுவலா இந்த டிராஃபி வந்து கோப்பா அமெரிக்கா வந்து உருகுவேக்கு போயிருக்க வேண்டிய டிசர்விங்கான ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கான டீம் உருகுவே. உருகுவே வந்து 5-0 4-0 இப்படி ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லா கேமும். செமிஃபைனல்ல வந்து கொலம்பியா கிட்ட 10 மென் கொலம்பியாட்ட. வெளிய போயிரும் ஒரு ஆளு. அதுக்கு அந்த அந்த 10 பேர வச்சு உருகுவேவ பீட் பண்ணுது கொலம்பியா. சான்ஸே இல்ல அதெல்லாம். சோ அப்படி கேம் வாங்கிட்டு வந்தது தான் கொலம்பியா. கொலம்பியா லேசப்பட்ட டீம் கிடையாது. சூப்பர் டீமா இருந்துச்சு. உருகுவே தான் மெயின் டிசர்விங் நெனச்சுட்டு இருந்தேன் நானு. உருகுவே தான் அடிக்க போகுதுன்னு நெனச்சேன். நான் உருகுவே அர்ஜென்டினா ஃபைனல் வரும்னு நெனச்சேன். ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, கொலம்பியா வரும்போது சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. கொலம்பியா நல்லா வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவ்ளோ உருகுவே அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லன்னு நெனச்சேன். ஆனா 10 பேர வச்சு உருகுவே அடிச்சு காட்டுனாங்க அவங்க. 1 2வது வந்து அர்ஜென்டினா. அர்ஜென்டினா ஒண்ணும் பயங்கரமான பிளேலாம் கிடையாது. ஹானஸ்ட்லி சொல்லணும். இந்த பெடல் தான். வழக்கம் போல FIFAல வந்த மாரி தான் பெடல் தான். பெடல் போட்டு, பெடல் போட்டு, பெடல் போட்டு ஃபைனல் வர்றது. ஃபைனல் வந்துட்டு வின் பண்ணிடுறது. இதே தான் அதே FIFA ஃபார்முலா தான் இங்கேயும் பண்ணாங்க. இங்கேயும் அதான் நடந்துச்சு. சோ நீங்க சொன்ன மாரி ஒரு கோப்பா அமெரிக்கா மெஸ்ஸி 2022, 2021 அதுக்கப்புறம் FIFA. பெனலசுமா, டீம் FIFA, பெனலசுமா அப்புறம் இப்ப திரும்ப கோப்பா அமெரிக்கா. ஸோ மெஸ்ஸி ஒரு ஃபேன்டாஸ்டிக் அனதர் ட்ராஃபி டூ ஆட் டூ ஹிஸ் கரியர். ஸோ வாழ்த்துக்கள். இது தவிர்த்து கோப்பா அமெரிக்கால மத்த டீம்ஸ பத்தி பேசணும்னா, ஒரு முக்கியமான ஒரு 3 டீம் பேச வேண்டியிருக்கு. கனடா ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த வாட்டி அவங்க வந்து கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். செமிஃபைனல் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எதுக்கு நான் கனடான்னு இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு நடுத்தர ம மற்றும் அ கீழ்த்தர மக்கள், அதாவது லோவர் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் எல்லா லெவலுக்கும் ஃபுட்பால் போச்சுன்னா, கண்டிப்பா எந்த கண்ட்ரியும் வந்து ஃபுட்பால்ல டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு கனடா ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஏர்லி 2000ஸ்ல வந்து கனடாவோட நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. FIFA ரேங்கிங்ஸ் எல்லாமே பார்த்தா. பட் அவங்க வந்து ஏர்லி 2000s, மிட் 2000s தான் ஒரு முடிவு எடுக்குறாங்க. இந்த மாரி கேம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா நெய்பர்ஹுட்ஸ் இந்த மாரி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஏரியாவுக்குலாம் கொண்டு போறாங்க. ஃபுட்பால் அகாடமியா வச்சு அத டெவலப் பண்றாங்க. அப்படி டெவலப் பண்றாங்கன்னா, இப்ப அல்போன்சி டேவிஸ் இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ இப்ப வந்து அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போன 2022 FIFA குவாலிஃபை ஆயிருக்காங்க.
2018 FIFA குவாலிஃபை ஆனாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா 2024 கோப்பா அமெரிக்கால வந்து செமி ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சக்சஸ். ஸோ இந்த இண்டிவிஜுவல் டோர்னமென்ட் சக்சஸ்லாம் அவங்களுடைய FIFA ரேங்கிங் வந்து பூஸ்ட் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே கனடாவ. ஸோ இத மாரி வந்து இந்த கண்ட்ரிலாம் நம்மளுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்தியா இந்தியா மாரி ஒரு கண்ட்ரீஸும் நம்ம எக்ஸாம்பிள் தான். ஸோ அது வந்து ஒரு கனடாவுக்கு வந்து கண்டிப்பா ஒரு கூடோஸ். அதுக்கப்புறம் பிரேசில். அ ஸோ என்னோட இந்த சவுத் அமெரிக்கன் டீம்ஸ்ல என்னோட ஃபேவரைட் டீம் பிரேசில் தான். பிகாஸ் ஆஃப் த ஹிஸ்டரி அந்த ரொனால்டோ ஃபெனாமினா, ரொனால்டினோ அவங்களலாம் பார்த்து ஸ்டார்ட்டிங்ல அந்த 1998 வேர்ல்டு கப்பு அதெல்லாம் பார்த்து பிரேசில் யாரெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப பார்த்தா அவங்க அந்த என்ன டீமு, என்ன அது, என்ன மேட்ச் என்னான்னே புரியாது அப்படிங்கிற மாரி, யாரு விளையாடுறது, என்ன விளையாடுறீங்க நீங்கன்ற மாரி ரொம்ப வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, இவங்க ஐவரி கோஸ்ட், ஜமைக்கா கூடலாம் ரிசல்ட் எடுக்க முடியாம ஆ தோத்தாங்க. இந்த கோப்பா அமெரிக்கால. அது அந்த யூசுவலா சொல்றாங்க பிரேசிலியன் சாம்பா டான்ஸு, சாம்பா பிளேயர்ஸ், அந்த ஜோகா பொனிட்டா எதுவுமே இல்ல. அந்த பிரேசிலியன் ஃபிளேர் எதுவுமே இல்ல. அந்த ஜோகா பொனிட்டாலாம் நெய்மாரோட போச்சுன்னு நெனைக்கிறேன். அவன் தான் எனக்கு கடைசி ஜோகா பொனிட்டா. அதுக்கப்புறம் யாருமே இல்ல. இப்போ ரொம்ப வொர்ஸ்ட்டான பிளேயர் அந்த என்ட்ரிக்குன்னு ஒருத்தன சொன்னாங்க. அவன் சரியா விளையாடல. அந்த என்னங்க அவன் பண்ணான்? எனக்கு புரியல. அதான் எனக்கும் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு தடவ இறங்குவான். நெய்மர் வந்து ஆடியன்ஸ் ஏதோ பெவிலியன்ல இருந்துட்டு பார்க்குறான். கேபின்ல இருந்துட்டு பார்க்குறான். "ஏய் வினிசியஸ் எங்கடா? இவன ஏன்டா இறக்குறீங்க?" வினிசியஸ் ஜூனியர் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா வினிசியஸ் ஜூனியருக்கு பயங்கரமான சீசன் போச்சு. நம்ம ரியல் மேட்ரிட் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ண உடனே ஓகே பேலன் டார்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பேலன் டார் அண்ட் வினிசியஸ் ஜூனியர் இது 2த்துக்கும் சேர்த்து வச்சே ஐயா. எவனும் 2 கிலோமீட்டர் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ரொம்ப வொர்ஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். ராட்ரிகோ எவனுமே எல்லாருமே நல்ல நல்ல லூயிஸ் பக்கேட்டா நல்ல பிளேயர்ஸ் வச்சிருக்கானுங்க. ஆனா எவனுமே சரியா விளையாடல. ஸோ இந்த கேப்ரியல் மார்டினெல்லி இவன் டிஃபெண்டர் கேப்ரியல் மாகலஸ் அ நெறைய பேர் நெறைய பேர் சரியா விளையாடல. பிரேசில பொறுத்தவரைக்கும். அம் ரொம்ப மோசமான ஒரு டோர்னமெண்ட்ட வந்து இது பண்ணி போயிருக்காங்க அவங்க. அ இந்த என்ன ரீசன் நினைக்கிறீங்க? கோச் பத்தி, மேனேஜ்மென்ட் பத்தி எப்படி சொல்லுவீங்க? தெரியல. என்னமோ கோச் பிரேசில் வந்து கார்லோ ஆன்செலோட்டி வரப்போறாங்க அப்படி இப்படின்னு ஒரு நடுவுல பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆமா. அது என்னமோ ரூமர்ஸ் தான். பட் என்னன்னு ம். தெரியல. அவங்க அவங்க என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணணும் அத அவங்களுக்கு. ஸோ போன FIFAலயும் அடி வாங்குனாங்க. குவார்டர் ஃபைனல்ல குரோயேஷியா கிட்ட தோத்துட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி FIFAலயும் வந்து அடி வாங்குவாங்க. அதுக்கு முன்னாடி ம். 2014 FIFAலயும் அ ஃபைனல்ஸ்ல 7-1ன்னு தோப்பானுங்க. செமி ஃபைனல்ஸ்ல ஜெர்மனி கூட. 2016ல வந்து கோப்பா அமெரிக்கா வின் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் தான் ம். ஒரு ஆறுதல். அப்ப நெய்மார் ஒரு டோர்னமென்ட் நெய்மார் அடிச்ச ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ட்ரோஃபி அது. ஸோ பார்ப்போம். பிரேசில பொறுத்தவரைக்கும் அட்டர் ஃபெயில்யூர் தான். பட் ஓவரால் வந்து சக்சஸ்ஃபுல் டீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபைனல் 4ன்னு நான் சொல்லுவேன். அர்ஜென்டினா, ஆப்வியஸ்லி கொலம்பியா, கனடா அண்ட் உருகுவே. அ பார்ப்போம். அடுத்த FIFAல வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அ அண்ட் மெயினா யுஎஸ்ஏவ பத்தி பேச மறந்துட்டேன். ஸோ யுஎஸ்ஏ வந்து ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அ இன் ரீசென்ட் டைம்ஸ். அவங்களுடைய சொந்த மண்ணுல விளையாடி லீக் ஸ்டேஜ்லயே வெளில போயிருக்காங்க. குவார்டர் ஃபைனல்ல கூட அவங்களால வந்து அட்வான்ஸ் ஆக முடியல அப்படிங்கிறது தான். அதுவும் வந்து இந்த பேனமா பேனமா டீம் கூட வந்து தோத்துருவாங்க. பேனமாவா? ம். பாரகுவேவோ ஏதோ ஒரு டீம். பேனமா தான் நெனைக்கிறேன். தே ஆர் சப்போஸ் டூ வின் தட் கேம். அந்த மேட்ச். அந்த மேட்ச்ல ஆனா 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 அந்த மேட்ச்ல ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி இருக்கு. ரெஃபரி வந்து பயங்கர சதி பண்ணியிருப்பான். ஓ! அந்த மேட்ச்ல. யுஎஸ்ஏக்கு வந்து ஆரம்பத்திலேயே ஒரு ரெட் கார்டு கிடைக்கும். அந்த ரெட் கார்டு வந்து டிம்மி வந்து அந்த ரெட் கார்டு வாங்குனது வந்து அது ஒரு மோ கேவலமான மடத்தனம். நீங்க மஸ்ட் வின் கேம் யுஎஸ்ஏக்கு. ஹோம் கிரவுண்ட்ல மஸ்ட் வின் கேமு குவார்டர் ஃபைனல் போறதுக்கு. பஞ்ச் பண்றான் பிளேயர. என்னடா நீங்க வந்து ஒரு ஓப்பனான இன்டர்நேஷனல் டோர்னமென்ட்ல விளையாடிட்டு இருக்க. கேமரா, ரெஃபரிலாம் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறியா நீ? ஒரு எக்ஸ்ட்ரீம்லி அன்ப்ரொஃபஷனல் மூவ்மெண்ட் அது. ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து அத மாரி பண்ணக்கூடாது. இப்ப அத பண்ணி ரெட் கார்ட் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான டெசிஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. ஃபவுல் டெசிஷன்ஸ்லாம் யுஎஸ்ஏக்கு. ஸோ அந்த கான்ட்ரோவர்சி கூட நம்ம பார்த்திருப்போம். கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிறிஸ்டியன் புலிசிச் போய் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு போனப்ப ரெஃபரி வந்து பண்ண மாட்டான். ஸோ அத மாரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ வச்சு
யுஎஸ்ஏ வந்து தாக்குனத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து கண்டிப்பா அது வந்து கண்டிக்க வேண்டியது தான். பட் ஓவராலா யுஎஸ்ஏவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசம். ஏன்னா இந்த டீம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரைட்ஸ் அவங்க. மேபி கனடாவோட இடத்துல அவங்க இருந்திருக்க வேண்டியதா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா விளையாடுனாங்க. ஸோ எல்லாருமே நெனச்சாங்க யுஎஸ்ஏ வந்து டெவலப் பண்ண போறாங்க சாக்கர்ல. இப்ப 2020 ம். ஃபிஃபா அங்க நடக்க போகுது அப்படி இப்படின்னு. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. 2026 ஃபிஃபால வந்து இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஸோ பார்ப்போம். ஒரு ரவுண்ட் ஆஃப் 16னாவது வருவாங்களான்னு பார்ப்போம் ஃபிஃபால. ம். பட் இந்த டோர்னமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க ஹோம் டீமு அ டோட்டல் ஃபெயில்யூர். அதே மாதிரி அர்ஜென்டினா பொறுத்தளவு வந்து பெடல் கோட்டை டீம் வருது நம்ம சொன்னாலும், ஆ அவங்களோட லீடர், அவங்களோட கேப்டன் அவங்க வந்து டவுன் பண்ண விட மாட்றாங்க. ஆக்சுவலா அந்த கேப்டன்காண்டி ஆடுறாங்க. அது வந்து அவங்களோட நம்ம ஃபேவரைட்ன்னு நம்ம பண்ணுவோம்ல. நம்ம தலைவனுக்கு நம்ம கட் அவுட் வைப்போம்ல. அந்த மாரி தான் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் அர்ஜென்டினால. அது ஒரு ஃபேன் பாய் மூவ்மெண்ட்டா அவங்க பண்றாங்க. அது மத்த டீம்லயும் மத்த பிளேயர்ஸுக்கும் இருக்கு. ஆனா அர்ஜென்டினால அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஆமா. மெஸ்ஸிக்கு பண்றது. இல்ல நேத்தே அந்த கோல் போகாம இருந்திருந்தாலுமே லாட்டோரா மார்டினஸ் பெனால்டீஸ்ல எமிலியானோ மார்டினஸ் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான் எப்படியும். இந்த மார்டினஸ் இல்லலாம் இல்லடா. இந்த மார்டினஸ் இருக்கேன்டா அப்படின்னு ஆமா, வந்துருவான் சிங்கக்குட்டி. வந்தாங்க. அவன் இல்லாட்டி இந்த டிராஃபி வந்திருக்காதுங்க ஆக்சுவலா. ஆமா. நாட் ஒன்லி ஃபைனல்ல மட்டும் இல்ல அவனோட பிளே. மார்டினஸோட பிளே வந்து அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அவன் தான் இந்த கோட் சேவியர். அவன் தான் ஷெப்பர்ட். அவன் தான் அந்த கோட்ட வழி நடத்தி கொண்டு போறான். அந்த மாதிரி இருக்கிறான். அதுதான் எமிலியானோ மார்டினஸுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அனதர் ஃபேன்டாஸ்டிக் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அவனுக்கு. இன்டர்நேஷனல்னா எமிலியானோ மார்டினஸ் தான் அப்படின்றத வந்து டைம் டு டைம் அவன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். கோல் கீப்பர்ன்னு வந்தா. அது அது வந்து அந்த டீமுக்கு நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் மெஸ்ஸி மட்டும் இல்ல. அந்த மெஸ்ஸியோட அந்த ஆரா வந்து அந்த டீமுக்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கு. மெஸ்ஸியோட ஆமா. கெரியருக்கு மட்டும் பூஸ்டிங்கா இல்லாம டீமுக்கே வந்து அது ஒரு டிராஃபி வின் பண்ணி குடுக்குற மாரி இருக்கு. அண்ட் அந்த டீமோட மேனேஜர் கோச். ஸோ சேம் லைனன் இன்னொரு லைனன் அவரு. அந்த ஆள் வந்து ரொம்ப உண்மையிலே நல்ல அவரோட வேலைய பண்ணிட்டு இருக்காரு. வின் பண்ண ரேஷியோக்கு மட்டும் இல்ல. டீம வழி நடத்துறாரு. தோத்தாலும், ஜெயிச்சாலும் அந்த மென்டாலிட்டி டீம் வந்து கொண்டு வர்றாருல. சவுதி கூட போய் ஃபிஃபால தோத்துட்டு நீங்க அந்த மென்டாலிட்டி திரும்ப வந்து எடுத்து விளையாடுறாங்கல்ல. டிராஃபி வின் பண்றாங்கல்ல. சோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி டெவலப்பிங் வந்து பண்றாரு. பிளேன்ற ஃபுட்பால்ல வந்து ஒண்ணு இருக்கு. வெறும் ஃபுட்பால் மட்டும் இல்ல. பொதுவாவே கேம்ல ஒண்ணு இருக்கு. மென்டாலிட்டி லூசிங் பண்ணவே கூடாது. ஸ்போர்ட்ஸ பொறுத்தளவு எந்த அளவுக்கு பிசிக்கல் முக்கியமோ அந்த அளவு நம்மளோட சைக்காலஜிக்கல் அந்த தாட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அத கரெக்ட். நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. மென்டாலிட்டி நம்ம வந்து பேக் ஸ்டெப் ஆயிடக்கூடாது. ஆயிட்டோம்னா சொதப்பிரும். ஆமா. கண்டிப்பா. ஸோ அர்ஜென்டினா ஆஸ் அ டீம் வந்து அவங்க ஃபேன்டாஸ்டிக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த வேர்ல்டு கப்புக்கும் அவங்க ஃபேவரைட்ஸ் தான். மெஸ்ஸி இருந்தாலும், இல்லனாலும் அவங்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீம்ஸ் தான். கண்டிப்பா. அப்படின்றத வந்து அவங்க டைம் டு டைம் ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸியோட தேவை இல்ல. நல்லாவே வந்துட்டாங்க அவங்க. ஈஸியா. ஏன்னா இப்போ அவங்க 4-4-2 தான் விளையாடுறாங்க. ஜூலியன் ஆல்வாரெஸ், லாட்டாரோ மார்டினஸ் 2 பேருமே கம்ஃபர்டபுளா தே கேன் லீட் த அட்டாக். ஆக்சுவலா டிபாலா இல்ல. ஆமா. பவுலோ டிபாலா இல்ல. இல்ல. அவன் வந்ததுனா இன்னும் யோசிச்சு கொஞ்சம் பாருங்க. ஸ்ட்ராங். அவர் உள்ள வந்தாருன்னா எப்படி இருக்கும் ஸ்குவாடு? ஆமா. இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ என்னதான் வந்து மெஸ்ஸி, டி மரியா இவங்கலாம் வந்து ரிட்டயர் ஆக போறாங்க. இல்ல மெஸ்ஸி டெய்லண்ட் ஆஃப் த கரியர் அப்படின்னாலும், அர்ஜென்டினா ஃபியூச்சர் நல்லா இருக்கு. பிரேசில் தான் அந்த ஃபியூச்சர வந்து அவங்க இருக்கு. நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா லீக்லயும், எல்லா டீம்லயும் முக்கியமான பிளேயர்ஸ் பிரேசிலியன்ஸ் தான். பட் ஸ்டில் ஃபார் சம் ரீசன் அவங்க நேஷனல் டீம வந்து எதுக்கு வந்து ஸ்ட்ராங் இப்போ ஒரு ஒரு புட் டுகெதர் பண்ண முடியலன்னு தெரியல. பார்ப்போம். அடுத்த அடுத்த டோர்னமெண்ட்ல எப்படி பண்றாங்க அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து கோப்பா அமெரிக்கா பத்தி, மெஸ்ஸி பத்தி, அர்ஜென்டினா பத்தி பார்த்தோம். அது தவிர மத்த டீம்ஸ் பத்தி பேசுனோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ரெட்டேனோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது தவிர நாங்க மற்ற ஸ்போர்ட்ஸ் பத்தியுமே வீடியோக்கள் போடுவோம். அடுத்து ஒலிம்பிக்ஸ் வருது. அதுக்கடுத்து நான் முன்னாடி பேசின மாரி ஃபுட்பால்ல நெறைய லீக்ஸ் சீசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அத பத்தியுமே நம்ம பேச இருக்கிறோம். ஆ ஸோ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ கோப்பா அமெரிக்கா வந்து நாங்க அவ்வளவா பார்க்க முடியல. இந்த பிராட்காஸ்டிங் ரீசன்ஸு இதனாலலாம் சொன்னோம் முன்னாடியே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுடைய தாட்ஸ வந்து நாங்க கவர் பண்ணியிருக்கோம். இந்த டோர்னமெண்ட்ட பத்தி. ஒரு ரிவ்யூ மாரி. ஸோ எதனா நாங்க விட்டுட்டோம், இல்ல இந்த பாயிண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணணும் எதனா நினைக்கிறீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தபடி வீடியோவ லைக் பண்ணுங்க. ரெட் டேனோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.